முன்னே எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. அருகில் எப்போதும் நித்திய பேரின்பம் உண்டு. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. நிறைவான மகிழ்ச்சி நீரே, நித்திய பேரின்பமே. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நித்திய பெரும் நிகழ்ச்சிக்கு உங்களை நாங்கள் அன்புடன் வரவேற்கிறோம். இந்த ஒரு மணி நேரம் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்க போகிறது. முதலாவது வாங்க எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவரை துதிப்போமாக, ஸ்தோத்திரிப்போமாக. அவர் சொன்னதை செய்கிறவர். ஆமென். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தை அது தரையில விழாது, சொன்னதிலும் அதிகம் ஸ்தோத்திரம் செய்கிற ஆண்டவர். அவர் சொல்ல ஆகுமே, அவர் சொன்னால் போதுமே. வாங்க எல்லாரும் சேர்ந்து இணைந்து ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்துவோமாக. நல்ல கரங்க தட்டுவோமா? என்னை பல்லடிக்கு நீக்கி உன் காரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. என்னை பல்லடிக்கு நீக்கி உன் காரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த நடைக்காலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த நடைக்காலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டுவோமா? நல்ல சந்தோஷமா ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான ஸ்தானங்களில் நிறுத்தி வைத்தீர். ஆழத்தில் இருந்து என்னை தூக்கி விட்டீர், உயர்வான ஸ்தலங்களில் நிறுத்தி வைத்தீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எதிரான யோசனை அதமாக்கினீர், உந்தனின் யோசனை நிறைவேற்றினீர். எந்த ஆதரவே, எந்த அடைக்காலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். ஓ, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டுவோமா? நல்ல சந்தோஷமா சேர்ந்து பாடுவோமா? ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. ஓ, ஆயிரம் என்னோடு போரிட்டாலும் என்னை மேற்கொள்ளும் அதிகாரம் பெறவில்லையே. கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். கிருபையினால் என்னை மூடிக்கொண்டீர், நான் தள்ளுண்ட இடங்களில் உயர்த்தி வைத்தீர். எந்த ஆதரவே, ஆதரவே, எந்த நடைக்காலமே, எந்த மறைவீடமே உம்மை எந்த ஆதரவே, எந்த ஆதரவே, அடைக்காலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த நடைக்காலமே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். தட்டுங்க கைய. நம்மை சுமக்கிற ஆண்டவர் அவர், நமக்காக யாவற்றை நிறைவேற்றுகிற தேவன் அவர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். கரடான பாதையில் தூக்கி சென்றீர், முள்ளுள்ள இடங்களில் சுமந்து கொண்டீர். ஓ, எனக்காக குறித்ததை எனக்கு தந்தீர், உந்தனின் நிறைவேற்றினீர். எனக்கு
உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ, என்னை வல்லடிக்கு நீக்கி உன் காரங்களை தூக்கி உன்னதத்தில் வைத்ததை மறப்பேனோ. நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். நீ சொன்னதினால் நான் பிழைத்துக் கொண்டேன், நீ கண்டதினால் நான் ஜீவன் பெற்றேன். எந்த ஆதரவே, எந்த மறைவீடமே, எந்த ஆதரவே, எந்த நடைக்காலமே, எந்த மறைவீடமே உம்மையா. எந்த ஆதரவே, எந்த ஆதரவே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். எந்த ஆதரவே, எந்த மறைவீடமே உம்மை ஆராதிப்பேன். நல்ல கரங்களை தட்டி சொல்லுமா. பாடுமா. கர்த்தர் உன்னை நித்தம் முன்னாடி மகா வறட்சியில் தீரட்சியை தருவார். ஓ கர்த்தர் உன்னை மகா வறட்சியில் தீரட்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். நுகத்தடி விரல் நீட்டு போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. நுகத்தடி விரல் நீட்டு போக்கி நீபச் சொல்லை நடு நின்று நீக்கி. கிருபை என்னும் மதிலை பணிவா, உன்னை சுற்றிலுமே உயர்த்தி பணிவா. சொல்லுங்க. கிருபை என்னும் மதிலை பணிவா, உன்னை சுற்றிலுமே. நல்ல கரங்க தட்டி. நல்ல கரங்க தட்டுவோம். துதிப்போரை, ஓ துதிப்போரை கைவிட மாட்டார். ஓ துதிப்போரை, துதிப்போரை நம்மை கைவிடாத தேவன் அவர். இந்த ஆண்டவர் நல்ல கரங்களை தட்டி சொல்லுவோமா. விசுவாசத்தோடு பாடுவோமா. நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் உயிரோடு இருக்கிறவர், நல்ல விடுதலையோடு கூட சொல்லுவோமா. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொல்லுங்க. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொல்லுங்க. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன். அவர் சொல்லி நடக்காதது, அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. அவர் சொல்லி நடக்காததேது, அவர் வார்த்தை தரையில் விழாது. விசுவாசத்தோடு சொல்லுங்க. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன் பாடச் செய்வார். சொல்லுங்க. சொன்னதிலும் அதிகம் செய்வார், உன்னை நன்றியுடன். தொடர்ந்து துதி செய், தொடர்ந்து. சின்ன பிள்ளைலாம் சத்தமா பாடுவோம். சத்தமா பாடுங்க. நல்ல கரங்களை தட்டி. துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். ஓஹோ ஜெபிப்போரை கைவிட மாட்டார், ஜெபிப்போரை கைவிட. தேடுவோரை, தேடுவோரை கைவிட
கைவிட மாட்டார். விசுவாசியை கைவிட மாட்டார். நம் குடும்பங்களை கைவிட மாட்டார். நம் சபைகளையே கைவிட மாட்டார். உங்கள் ஊழியத்தை கைவிட மாட்டார். உங்கள் தலைமுறையை கைவிட மாட்டார். உங்கள் பிள்ளைகளை கைவிட மாட்டார். நல்ல கைகளை தட்டி என் நம்பிக்கையின் காரணம் நீரே. கையின் காரணம் நீரே. என் வாழ்வின் அர்த்தமும் நீரே. என்னை ஆளுகை செய்பவர் நீரே. உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. என் நம்பிக்கையின் காரணம் நீரே. என் வாழ்வின் அர்த்தமும் நீரே. என்னை ஆளுகை செய்பவர் நீரே. உம்மை புகழ்ந்து பாடிடுவேனே. உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரணம் நீரே. என் வாழ்வின் அர்த்தமும் நீரே. என்னை ஆளு இப்படி கை தட்டணும். இப்படி கை தட்டுங்க பாப்போம். நல்ல சத்தமா. என் வாழ்வின் அர்த்தமும் நீரே. என்னை ஆளுகை செய்பவர் நீரே. உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். முதலும் நீரே, முதலும் நீரே, முடிவும் நீரே. துவங்கியாதாய் முடிப்பவர் நீரே. முதலும் நீரே, முடிவும் நீரே. துவங்கியாதாய் முடிப்பவர் நீரே. சொல்லுமா. கடலின் மேல நடந்து கரை சேர்ப்பவரும் நீரே. கடலின் மேலே நடந்து கரை சேர்ப்பவரும் சேர்ந்து சேர்ந்து உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். உம்மை ஆராதிப்பேன், ஆர்ப்பரிப்பேன், ஆயுள் வரை உம்மை ஸ்தோத்தரிப்பேன். என் நம்பிக்கையின் காரணம் நீரே. என் வாழ்வின் அர்த்தமும் நீரே. என்னை ஆளுகை செய்பவர் நீரே. உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் நம்பிக்கையின் காரணம் நீரே. என் வாழ்வின் அர்த்தமும் நீரே. என்னை ஆளுகை செய்பவர் நீரே. உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சொன்னதை செய்யோம், சொன்னதை செய்யோம். எல்லாம் சேர்ந்து உன்னாத நீரே. வாக்குமாரா உத்தம நீரே. சொல்லுங்க சொல்லுங்க. சொன்னதை செய்யோம், உன்னாத நீரே. வாக்குமாரா உத்தம நீரே. சொல்லுமா.
சொன்னதை செய்யும், சொன்னதை செய்யும் உத்தமன் நீரே, உத்தமன் நீரே. வாக்கு மாறா, வாக்கு மாறா உத்தமன் நீரே. காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பாட்டு நடத்திட்டு இருந்த பொழுது எனக்கே ஏதோ திருப்தி இல்லாத, கரெக்டாக போதா, ஜனங்கள் ரீச் ஆகுதா அப்படின்னு. அப்போ தான் என் உள்ளத்தில் எந்த பாட்டை பாடணும்னு எனக்கு ஞாபகம். இந்த ஸ்டான்ஸாலாம் இப்படி இருக்குன்னு எனக்கு சுத்தமாக தெரியாது. அப்போது ஆவியானவருக்கு அப்படியே ஒப்பு கொடுத்து இந்த பாட்டு அப்படி ஆரம்பிக்கும். கொஞ்சம் லோவாக தான் ஆரம்பிக்கிறோம், அப்புறம் டக்குன்னு ஹைட் பண்ணிட்டோம். அப்புறம் உள்ளே வந்து பார்த்த பொழுது தான் பாருங்கள், நான் என்ன கான்செப்டில் நான் பாட்டு ரெடி பண்ணியிருக்கிறேனோ அந்த கான்செப்டுக்கான வார்த்தை உள்ள இருக்கு. சொன்னதை செய்யும் உத்தமர் நீரே, வாக்கு மாறா உத்தமர் நீரே. ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரம் திருப்தி இல்லாத நிலை உடனே அப்படி பறந்து போச்சு பாருங்க. நமக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் ரொம்ப நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம் துக்கத்தில் அமிழ்ந்து போகாதபடி நம்மை உயிர்ப்பிக்கிற அவருடைய வார்த்தைக்கு அவருக்கு நன்றி செலுத்தும். ஹல்லேலூயா. காலங்கள் மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், அவர் ஒருபோதும் மாறுவதில்லை. எத்தனை பேர் விசுவாசம்? நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். காலங்கள் மாறலாம், சூழ்நிலை மாறலாம், மனிதர்கள் மாறலாம், நீரோ என்றும் மாறாதவர். ஆம் தேவ ஜனங்களே, இந்த பாடல் நேரம் மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்த தயவுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வாக்குத்தத்தத்தின் ஆராதனையை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதிப்பாராக. அவர் சொன்னதை செய்கிற ஆண்டவர். தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு முன்பதாக ஒரு அறிவிப்பை கவனிக்கலாமா? நித்திய பேர்ம கிறிஸ்டியன் மேட்ரிமோனி ஊழியங்கள் ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கிறது. உங்கள் குடும்பத்திலும் திருமண காரியத்திலே தேவையோடு இருக்கிறவர்களுக்கு நாங்கள் உதவி செய்கிறதற்கு ஆயத்தமாக இருக்கிறோம். ஒரே குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கு திருமணம் ஒழுங்காக இருக்கு. உங்களுக்கு கர்த்தர் நன்மையாக தருவார். உடனடியாக ஸ்கிரீனில் காண்கிற எங்களுடைய எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்கிறதற்கு காத்துக்கொள்கிறோம். கர்த்தர் நன்மையானதை நிச்சயமாக உங்களுக்கு தருவாராக. அது ஸ்தோத்திரம். உடனே பதிவு செய்யுங்க. தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்போமாக. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுவாராக, இடைப்படுவாராக. ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாமா? இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் சங்கீதம் 33:9. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை நீக்கும். ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு வாக்குத்தத்தங்களை தருகிறார். இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தம் யாக்கோபு 4:10. கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஆமென், ஸ்தோத்திரம். போன மாசம் கர்த்தர் நமக்கு தந்திருந்த வாக்குத்தத்தம் 1 கொரிந்தியர் 13:10. நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். இந்த மாதத்திலே கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற வாக்குத்தத்தம் அவர் சொல்லாகும், அவர் கட்டளை நிற்கும். For he spoke and it came to be. He commanded and it stood firm அப்படின்னு சொல்லி இந்த வேத பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை ஆண்டு தந்த பின்பதை நான் யோசித்து பார்க்கும் பொழுது அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நல்லா ஸ்டார்ட் பண்ற மாதமா இருக்கட்டும். அல்லேலூயா. தேவையில்லாத பிரச்சனைகள், சச்சரவுகள், போராட்டங்கள், அந்த தீமைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஸ்டாப் பண்ற மாதமா இருக்கட்டும். அல்லேலூயா. ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரு மொழிபெயர்த்து சொல்லு. When he speaks, things happen, and if he says stop, then it stops.
நில்லு அப்படின்னா நின்றும். இறையாது அமைதலாரு அப்படின்னா நின்றும். இம்மட்டு வா மிஞ்சி வராதே அப்படின்னு சொன்னா கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஆமென். அவர் சொல்லாகும். ஏன்னா அவருடைய வார்த்தையில் அவ்வளவு வல்லமை இருக்கு. மனிதர்கள் ஒன்ன சொல்லுவாங்க, அதை செய்யாம இருப்பாங்க, செய்ய முடியாம இருக்கலாம். ஆனால் அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளை நிற்கும். 4ஆம் வசனத்திலே அவருடைய வார்த்தை உத்தமமானது சொல்கிறது. 6ஆம் வசனத்திலே அவருடைய வார்த்தை உருவாக்குகிறது என்று கற்றுக்கொள்கிறோம். 8வது 9ஆம் வசனத்திலே அவருடைய வார்த்தை உறுதியாக்குகிறது என்று சொல்லி நாம் கற்றுக்கொள்கிறோம். ஏன் ஆண்டவருடைய வார்த்தை சிறப்பானதாக இருக்கிறது என்றால், முதலாவதாக இன்னைக்கு காலையில் நம்ம தியானித்தோம், முதலாவதாக தேவ வார்த்தை அதிகாரமிக்கது. God's word is so unique because of the authority of the word. அவருடைய வார்த்தை எப்படிப்பட்டது? அதிகாரமிக்கது. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன், மனுஷன் ஒன்று செய்வேன்னு சொன்னா செய்ய முடியாம போலாம், வேண்டுமென்றே செய்யாம இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னா அவர் நிச்சயமாய் அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவருடைய வார்த்தையையும் அவருடைய செயலையும் பிரிக்க முடியாது. மனிதன் நேரடியாக ஒன்று சொல்லுவான், திரை மறைவுக்கு பின்பதாக இன்னொன்று நினைப்பான். ஆனா ஆண்டவர் ஒரு வார்த்தை வெளிப்படுத்தினார்னா அது நிச்சயமாக நடந்தேறும். சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். நான் உன்னை ஆசீர்வதிப்பேனா கர்த்தர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். உன்னை பெருக பண்ணுவேன்னு சொன்னார்னா நிச்சயமாக பெருகவே பெருக பண்ணுவார். சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ். நான் உனக்கு சொல்வதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. பொய் சொல்ல தேவன் மனிதன் அல்ல, மனமாறு மனுப்புத்தனும் அல்ல. வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஆனால் சொல்றோம் அவருடைய வார்த்தை அதிகாரமிக்கதா இருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். ஏன் அதிகாரமிக்கதா இருக்கு, சிறப்பானதா இருக்குது? அவர் எல்லாவற்றையும் இல்லாமையிலிருந்து உருவாக்குகிறவர், இல்லாமையிலிருந்து உருவாக்குகிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். நீங்க ஒன்ன உருவாக்கணும்னா, ஒன்ன தயாரிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ரா மெட்டீரியல்ஸ் தேவை, உங்களுக்கு டூல்ஸ் தேவை, உங்களுக்கு மெஷின்ஸ் தேவை, அப்படிதானே? உங்களுக்கு வெயிட்டிங் பீரியட் தேவை, மேன் பவர் உங்களுக்கு தேவை. ஆனா இந்த ஆண்டவர் உங்க லைஃப்ல ஸ்தோத்திரம் உங்களுக்கு அற்புதங்களை செய்யணும் ஒருத்தரும் தேவையில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. உமக்கு உதவி தேவையில்லை, நீரே பெரியவன் சொல்லி பார்க்கிறோம். ஆண்டவருக்கு உதவி தேவையில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. அவருக்கு உதவி தேவையே இல்லை. அவர் நேரடியாக கிரியை செய்கிற ஆண்டவர். அவருடைய வார்த்தை அவ்வளவு வல்லமையானது. நான் சொல்றேன் ஸ்தோத்திரம். இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறார். இரண்டாவதாக வார்த்தையினாலே சிருஷ்டிக்கிறார். அல்லேலூயா. நான் சொன்னேன் காலையில், இந்த உலகத்தில் பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள் நீண்ட போராட்டத்துக்கு பின்பதாக ஒரு பெரும் என்னது யுத்தத்துக்கு பின்பதாக வந்திருக்கு. இந்த தேசத்தின் சுதந்திரம் எப்படி வந்துச்சு? ஒரு பெரிய யுத்தம் பின்பதாக வந்தது, ஒரு போராட்டத்துக்கு பின்பதாக வந்தது. ஸ்தோத்திரம். ஆப்பிரிக்கா தேசத்தில், தென் ஆப்பிரிக்காவில் விடுதலை எப்படி வந்துச்சு? ஒரு நெல்சன் மண்டேலா ஒரு பெரிய போராட்டம் பண்ணதுனால, ஒரு பெரிய யுத்தம் பண்ணதுனால வந்துச்சு. அடுத்ததாக அமெரிக்க தேசத்தில் வெள்ளை கருப்பு இன பாகுபாடு அது எப்போ சரியாச்சு? ஒரு பெரிய போராட்டத்துக்கு பின்பதாக. இந்த உலகத்தில் பெரிய பெரிய சாதனைக்கு பின்பதாக பின்னால் பெரிய ஒரு போராட்டம், ஒரு பெரிய யுத்தம் நடந்திருக்கிறது. ஆனா நம்ம ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொன்னா போதும். அல்லேலூயா. யுத்தங்கள் தேவையில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. போராட்டங்கள் தேவை கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். எத்தனை பேருக்கு போராட்டமான சூழ்நிலையில் போகணும்? நான் இல்லை ஃபைட் பண்ணி தான் ஜெயிக்க போறேன்னு சொல்றீங்களா? அல்லது நான் அல்லது போராடி 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 தான் ஜெயிக்க போறேன்னு சொல்றீங்களா? இல்லை. இருக்கிற இடத்துல அவருடைய வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். ஒரு வார்த்தையை ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லும் பொழுது அங்கே அற்புதம் நடக்கிறது, அதிசயம் நடக்கிறது. கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொன்னேன். ஹல்லேலூயா. மாற்கு 5ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்துல தலித்தாகுமே எழுந்துரு அப்படின்னாரு. உடனே சிறுப்பிள்ளை எழுந்திருந்தார். மாற்கு 4ஆம் அதிகாரம் 39ஆம் வசனத்துல காற்றை பார்த்து அமைதலாயிருன்னு உடனே அமைதி ஆயிற்று. யோவான் 11ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்துல லாசருவே வெளியே வா, மரித்து 4 நாளாகி போன லாசர் வெளியே வந்தான். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சுத்தமாக சொன்னாரு. குஷ்டரோகி உடனே சுத்தமானான். சுத்தமாக என்று சொன்னாரே, குஷ்டரோகி அப்படின்னு பாட்டு பாடுறோம். அடுத்ததாக மத்தேயு 8:8 நூற்றுக்கு அதிபதி சொல்றாரு, ஒரு வார்த்தை சொல்லும் அது போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான்.
அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமென், ஸ்தோத்திரம். அவர் அருகில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் வார்த்தையை வெளிப்படுத்தினால் போதுமானது. அது I am the Lord that healeth thee. I send my word and heal your disease. I will send my words and heal your disease. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? வார்த்தையானவர். வார்த்தை மாம்சமாகி வேதம் சொல்கிறதே, இந்த வார்த்தையானவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. அவர் சர்வ வல்லவருங்கிறதுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன். சங்கீதம் 147 நீங்க 4 வாசித்து பார்க்கும் பொழுது நட்சத்திரங்கள் எல்லாம் பேரிட்டு அவர் அழைக்கிறாராம். பிரைஸ்லா. அது எல்லாம் தொகையை எண்ணி இருக்கிறாராம், அது எல்லா பேர்களையும் சொல்லுறாராம். அவர் நட்சத்திரங்களின் லக்கத்தை எண்ணி அவைக்கெல்லாம் பேரிட்டு அழைக்கிறார். நட்சத்திரத்தின் எண்ணிக்கை நீங்க எண்ண முடியுமா? உங்களால எண்ண முடியாது. ஆனா எத்தனை நட்சத்திரம் இருக்குன்னு அவருக்கு தெரியும். அது எல்லாத்துக்கும் பேர் வச்சிருக்கிறார். உங்க வீட்டில் நாய்க்குட்டி வளர்ப்பீங்க, ஒரு 10 நாய்க்குட்டிக்கு மேலே இருந்தால் உங்களுக்கே குழப்பம், இது என்னதான் இருக்கும் அப்படின்னு. சில நேரங்களில் ஸ்தோத்திரம் பிள்ளைகள் பேரை சொல்கிறதுக்கே கஷ்டப்படுவாங்க. சில நேரங்கள் நாங்கள் திருமணத்தால் பார்க்குற டைமில் உட்காந்துருப்பாங்க. அப்போ சிப்ளிங்ஸோட லிஸ்ட் கேட்டிருப்போம். உடனே சில நேட்டம் உங்கள் மூத்த மருமகன் பேர் அப்படின்னு சொன்னேன், அவர் தலையை சொறிவார். வந்து 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 அன்றைக்கு ஒரு ஊழியக்காரருடைய ஒரு சின்ன ஷார்ட்ஸை பார்த்தேன். அவர் ஊழியக்காரரு அல்ல தன் சர்ச்சில் இருக்க விசுவாசம் ஒரு பையன் எக்ஸாம் எழுதுகிற பையன் அது பார்த்துக்க. இன்னைக்கு மாலையில் தான் மத்தியானம் மேலே தான் எக்ஸாம். எப்பா இன்னைக்கு என்ன பரீட்சை இருக்குது? என்ன பரீட்சை? இன்னைக்கு மத்தியானம் என்ன எழுத போகிறாங்கிறதே அவனுக்கு தெரியல. அந்த மாதிரி சில நேரங்களில் ஆட்கள் தலையை சொறிவாங்க. ஐயோ மருமகன் பேர் உனக்கு அப்பா சொல்லுவாங்க, நீங்கள் முடிச்சு போகிறதுக்குள்ளே சொன்னால் போதும், கவலைப்படாதீங்க, மற்றது சொல்லுங்க அப்படி. மருமகன் பேர் பிள்ளைகள் போகிறவன் 5-6 மேலே இருந்தாலே திணறாங்க ஆட்கள், என்ன பிள்ளையா இருக்கும் அப்படின்னு. அப்படி இருக்கும். அப்போ பாருங்க, ஆனால் இந்த நட்சத்திரங்களின் பெயர்களை அவர் ஸ்தோத்திரம் அறிந்திருக்கிறார், அத்தொகை அறிந்திருக்கிறார். பாருங்க, இந்த மில்கி வேலை அந்த பால் மண்டலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 10 கோடியிலேருந்து 40 கோடி என்ன இருக்கு, ஒவ்வொரு இதுலேயும் 10 கோடியிலேருந்து 40 கோடி வரைக்கும் நட்சத்திரங்கள் இருக்கு. பாருங்க, கிட்டத்தட்ட ஆங்கிலத்தை சொல்லும்போது 100 to 400 பில்லியன் ஸ்டார்ஸ் இருக்கு. அது மாத்திரமல்ல, பிரபஞ்சத்தில் கேலக்சி விண்மீன் திரள்கள் விண்மீன் திரள்னு சொல்லுவாங்க. கேலக்சிஸில் கிட்டத்தட்ட பிரபஞ்சத்தில் கிட்டத்தட்ட கேலக்சிஸில் 2 லட்சம் கோடி 2 ட்ரில்லியன் என்ன இருக்குது அப்படின்னா கேலக்சிஸ் இருக்குது. அந்த வளிமண்டலத்தில் பார்த்தா பிரபஞ்சத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி, அதாவது 2 ட்ரில்லியன் விண்மீன் திரள் கேலக்சிஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் அப்படி கவுண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த தரையில் இருக்கிற மணலை காட்டிலும் எண்ணிக்கை ஜாஸ்தியாக. வானத்தில் நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட எண்ணிக்கை இந்த தரையில் இருக்கிற மண்ணை காட்டிலும் ஜாஸ்தியாக. வேதம் என்ன சொல்கிறது? அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அப்போ எல்லாம் ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்கார். அவைகளுக்கெல்லாம் பெயரிட்டு அழைக்கிறார். அவ்வளோ ஸ்பெஷலான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அதான் சொல்கிறோம், அவர் அலிசோத்தர் வார்த்தை அதிகாரம் மிக்கதாக இருக்கிறது. அவர் சும்மா அடிச்சு விடுற தேவன் அல்ல, எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற ஆண்டவர். சும்மா ஒரு ப்ராஃபஸை சொல்லுவோன்னு சொல்ல மாட்டார். நீங்கள் போயிட்டு இருக்கிற பாதை அறிந்திருக்கிறார். உங்கள் எதிர்காலத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. உங்கள் சூழ்நிலைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் நெருக்கப்படுறத கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் சொல்றதுக்கு முன்னால எல்லா சூழ்நிலைகளை அறிந்து வைத்திருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். உங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. ஆனால் சொல்றேன், அவருடைய வார்த்தை சிறப்பானது. ஏனென்றால் அவருடைய வார்த்தை அதிகாரமிக்கது. 2வது நான் சொன்னேன், அவருடைய வார்த்தை சிறப்பு மிக்கது. ஏனென்றால் அலிசோத்திரம் அவருடைய வார்த்தை தீவிரமாய் நிறைவேறும். சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய வார்த்தை எப்படி நிறைவேறும்? ஆமென். The word of God is so unique because of the alacrity. ஆமென், ஸ்தோத்திரம். அது தீவிரமாய் வார்த்தை சுறுசுறுப்பா வேலை செய்யும். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அது நாளைக்கு செய்யலாம், அப்புறம் செய்யலாம். தீவிரமாய் ஆண்டவர் தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றும். எபிரேய மொழியில் இந்த வசனம் ரொம்ப குட்டியான வசனம் தானே. ஏன் அது குட்டியா இருக்கு அப்படின்னா, அது தீவிரத்தை அதுவும் வெளிப்படுத்துது. இவ்வளவு சீக்கிரமா நான் வாழ்க்கையில் கிரியை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் வசனத்தையே ரொம்ப குட்டியாக போட்டிருக்கிறார். ஏற்கனவே சொன்னது போல ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை கொண்டு வர்றதற்கு எந்தவித மூலப்பொருட்களும் எந்தவித உதவியும் தேவையில்லை. அவர் சொன்னால் போதுமானது. ஆமென்.
சோத்திரம். தேவனுடைய நோக்கத்திற்கும் அவருடைய சாதனைக்கும் இடைவேளை கிடையாது. நீங்க ஒரு நோக்கத்தை வச்சிருக்கீங்க, ஒரு பெரிய ஃபுட்பால் பிளேயரா வரணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? ஒரு ஃபுட்பாலை வாங்குறீங்க, பயிற்சி பண்றீங்க, வீட்டில் பயிற்சி பண்றீங்க, கோச்சை வச்சு பயிற்சி பண்றீங்க, அப்புறம் ஸ்கூல் டீம்ல வர்றீங்க, அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் டீமுக்குள்ள வர்றீங்க, அது சோத்திரம், அப்புறம் சதர்ன் டீமுக்குள்ள வர்றீங்க, அப்புறம் ஸ்டேட் டீமுக்கு வந்து பிறகு என்ன செய்றீங்க? பிரைஸ் தி லார்ட், கண்ட்ரி டீமுக்கு செலக்ட் ஆகிறீங்க. இவ்வளோ ப்ராசஸ். அது பின்பதாக ஒரு நாள், பல ஆண்டுகள் பின்பதாக நீங்க உங்க நோக்கத்தை நீங்க அடைறீங்க, சாதனையா பார்க்குறீங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு பேர் தெரியாத கிராமத்திலேருந்து ஒரு பெரிய பேர், உங்கள் கிராமத்துக்கே பேர் உண்டாகத்தக்கதாக ஒரு சூழ்நிலை மாற்ற வருது. ஆனால் நம்முடைய ஆண்டவருக்கு நோக்கத்திற்கும் சாதனைக்கும் கேப்பே கிடையாது. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் நினைக்கும் பொழுது அது நடக்கிறதா இருக்கிறது. சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய எண்ணம் அவருடைய சத்தமாய் மாறுகிறது. அவருடைய சத்தம் ஒரு ஜெயமாய் நம்முடைய வாழ்க்கையில மாறுது. அதான் தீவிரமாய் நடப்பிப்பேன். அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொன்னேன். வேதத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது உடனே அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அடுத்து அந்நேரமே என்கிற வார்த்தை பக்கத்தில் சொல்லுங்க. உடனே அற்புதம் செய்கிறவர், அந்நேரமே அற்புதம் செய்கிறவர். போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்ல மாட்டார். உடனே போயிட்டு நாளைக்கு வான்னு சொல்ற காரணம் நம்ம குறைவு தான். அவர் தீவிரமாய் நிறைவேற்றுகிற ஆண்டவர். அப்படி மாறும். சொல்லுங்க அல்லேலூயா. நான் யோசித்து பார்த்தேன், ஏன் ஆண்டவர் வார்த்தை அவ்வளோ தீவிரமாக நம்ம வாழ்க்கையில் நிறைவேறல? முதலாவது நம்ம இடம் கொடுக்கறது இல்லை. நமக்கு இருக்கிற சந்தேகங்கள் தான் அது பெரிய பிரச்சனையாக இருக்குதுன்னு பாருங்க. ஒருத்தன் இருந்தானா சோத்திரம், அவன் கேள்விப்பட்டான் இந்த கிணத்துல காசு போட்டால் 10 மடங்கா திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்லி. உடனே சோத்திரம் அவன் வந்து ஒரு 10 பைசா உள்ள தூக்கி போடுறான். இது பழைய காலத்து கதை. இப்போ 10 பைசாவுக்கு வேல்யூ கிடையாது. சில நேரங்களில் இப்போ 50 பைசாக்கே வேல்யூ கிடையாது. எப்பயாவது காணிக்க பெண்ணும் பொழுது பார்க்கும் பொழுது 50 பைசா பார்த்துருக்கேன். அது வேல்யூவே இப்போ கிடையாது. அப்படி இருக்கும். அது இப்போ காயின்ஸுக்கே வேல்யூ கிடையாது. 5 ரூபா 10 ரூபாய்க்கு தான் ஓரளவு வேல்யூ இருக்குது. 1 ரூபா 2 ரூபாலாம் பெருசா அல்லது அப்படி தேக்க நிலையில தான் இருக்கும். எங்கள் பேங்க்கில் போனால் கூட வாங்க மாட்டான். சிலங்களில் 5 ரூபா நோட்டை கூட பேங்க்கில் வாங்க மாட்டாங்க. அப்படி இருக்கு. அப்போ இவன் வந்து போடுறான், போத்து காத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு என்ன செஞ்சான்? அது சோத்துறான். ஏற்கனவே அது நூல் வச்சு கட்டிருந்தனால டக்குன்னு வெளியே எடுத்தான். அதான் சொன்னான், ஏற்கனவே நான் நினச்சேன், நீங்களாம் சொன்னீங்க போட்டால் திரும்ப 10 மடங்கா வரணும். எனக்கு நம்பிக்கை இல்லை. அதனால் என்ன செஞ்சேன்? ஃபஸ்ட்டு கயிறை கட்டி நான் போட்டேன். நிறைய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்னா ஒரு அற்புதத்தை கயிறை கட்டி போட்டிருக்கிறோம். போட்டுட்டு அது சோத்திரம் வந்தா வருது, வராட்டி போகுதுன்னு இருக்கு. இல்லை, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா முழுமையான ஒரு சார்ந்து கொள்ளுதல், முழுமையான ஒரு விசுவாசம் உங்கள் லைஃப்பில் மிக அவசியமாய் தேவை. கரங்களை போய் தலையிடுச்சாங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. அப்போ அவரை நம்பும் பொழுது இல்லாதவையில் இருக்கிறது போல் அழைக்கிற ஆண்டவர். ஆமென், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. என் வார்த்தையின் மூலமாய் சிருஷ்டிக்கிற ஆண்டவர், எல்லாவற்றையும் தீவிரமாய் நடப்பிக்கிற ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். கரங்களை வைத்து தலையிடுச்சாங்க பார்ப்போம். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, ஏன் அவருடைய வார்த்தை அது சிறப்பானது என்றால் ஸ்தோத்திரம், அவருடைய வார்த்தையானது உறுதியானதா இருக்கிறது. அவருடைய வார்த்தையானது உறுதியா இருக்கு. அதுக்கு மூடு கிடையாது. மூடு இருந்தால் நடக்கும், மூடு இல்லைன்னா நடக்காது. இல்லை, அவருடைய வார்த்தை உறுதியானது. God's word is so unique because of the anchoring அப்படி சொல்லலாம். நங்கூரமாக நிற்கும். பெரிய கப்பல் சோத்திரம் காட்டில் அசையாமல் இருப்பதற்கு என்ன செய்கிறாங்க? அதுக்கு ஒரு நங்கூரத்தை போட்டு வைக்கிறாங்க. அந்த நங்கூரம் கீழே போய் சோத்திரம் தரைய போய் அதை பிடிச்சி நிற்கும். ஒரு பெரிய கப்பல் அங்கிட்டு இங்கிட்டு போகாதபடிக்கு அதை பிடிச்சி நிறுத்தி வைக்கிறது நங்கூரம் என்று சொல்லி பார்க்கும். அதான் சொல்ல, அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிலை நிற்கும். அதான் வார்த்தை, நிலை நிற்கும். அதான் அது அர்த்தம். ஆங்கில வேதாமத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது அது எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? For he spoke and it came to be. He commanded and it stood firm. உறுதியாக நிற்கும், கடைசி வரை நிற்கும். சோத்திரம். கொஞ்ச நாள் அற்புதம், அதுக்கு பிறகு ஃபெயிலியர் இருக்காது. அதுக்கு சோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல செயலை கர்த்தர் ஆரம்பிக்கிறார்னா கடைசி வரைக்கும் அதுல ஒரு வெற்றியை தர வல்லவராக இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. ஜான் ஏரி முழம் சறுக்கிற நிலை ஆண்டவருடைய டிக்ஷனரியில் கிடையாது, ஆண்டவருடைய என்சைக்ளோபீடியால கிடையாது. ஒருவேளை நம்ம இருக்கலாம், நம்ம அவிசுவாச நிமித்தமாக ஆண்டவரை விட்டு தூரம் போறதுனால அப்படி இருக்கும். ஆனா நீங்க ஆண்டவரை தஞ்சம் கோட்டை அப்படின்னு சொல்லி நம்பி வரும் பொழுது ஆண்டவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்கள் நான் அவரை நம்பி வரும் பொழுது இம்மையிலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர், மறுமையிலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர். சொல்லுங்க அல்லேலூயா.
அலுசோதரம் அலுசு அவரு சொல்ல என்ன விசுவாசிக்கிறான், அந்த உலகத்துல மறிக்கணும், மறித்தாலும் அவன் பிழைக்கவனாக இருப்பான். நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லைன்னு சொன்ன ஆண்டவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. அருமையா தேவ ஜனங்களே, ஸ்டுட் ஃபார்ம், உறுதியாயிருக்கிற ஆண்டவர் அலுசு உங்களை விட்டு விலகவே மாட்டார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். அவருடைய வார்த்தை உறுதியானது. இந்த உலகம் ஒரு ஒழுங்கில் இயங்கிக் கொண்டிருப்பதற்கு காரணம் சயின்ஸ் கிடையாது, அவருடைய கட்டளை. சயின்ஸ் ஒன் ஆஃப் த ரீசன். ஃபிசிக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க, அப்படித்தானே? ஸோ என்ன ஃபிசிக்ஸ்? இயற்பியல் விதிகள் இருக்கு. நம்பர் 1 புவியீர்ப்பு விசை. உன்னை தூக்கி போடுறீங்கன்னு என்ன செய்யுது, கீழே விழு. 2வது வெப்ப இயக்கவியல் அப்படின்னு இருக்கு. இந்த ஹீட் என்ன செய்ய அலுசோத்த பல காரியங்களை செயல்படுது. 3வது கிரகங்களின் சுழற்சி போன்றவை இயற்கை மட்டுமல்ல, தேவனின் கட்டளைகளின் எதிரொலிகள் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் சயின்ஸ் அப்படிங்கிறது, இயற்பியலுங்கிறது ஏதோ அலுசோத்திரம் ஹாலை ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பல்ல, தேவ கட்டளையின் எதிரொலி. அவர் கட்டளைனால தான் இன்னைக்கு வரைக்கும் லா ஆஃப் கிராவிட்டியா புவியீர்ப்பு விசைன்னு இருக்கு. அடுத்ததாக வெப்ப இயக்கவியல். ஒரு காலத்தில் நீராவி என்ஜின்லாம் வச்சு அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சொல்லப்போனால் சயின்ஸ் கிளாஸ் இருந்த மாதிரி. அடுத்தது பாருங்க, கிரகங்களின் சுழற்சி போன்றவை அது இயற்கையானது மாத்திரமல்ல, அது தேவனுடைய கட்டளையின் எதிரொலி. அது சொல்ற இம்மட்டும் வா, மிஞ்சி வராதே, உன் அலைகளின் பெருமை என்ன செய்து அடங்கு கிடவு. பாருங்க, பிரைஸ் தி லார்ட். நீங்க கோள்களின் வேகம் மற்றும் நீங்க ஒழுங்குகளை ஆராய்ச்சி செய்து பார்க்கும் பொழுது, இன்னைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் சொன்னேன், பூமி தன்னைத்தானே சுற்றுது. எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றுது? ஆனால் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் வந்து ஒருத்தர் கரெக்டாக ஆன்சர் பண்ணார், 1600 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றுது. யோசித்து பாருங்கள், நீங்கள் வாழ்கிற இந்த பூமி மேக்ஸிமம் உங்கள் லைஃப்பில் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட் பார்த்துருப்பீங்க? ஒரு 200 பார்த்துருப்பீங்க, அதுதானே? வந்தே பாரத் ட்ரெயின் வந்து ஒரு 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகுது. சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் கூட 130 வரைக்கும் போகலாம். ஒரு நீங்கள் கார் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உங்கள் காரில் எவ்வளோ ஸ்பீட் போயிருப்பீங்க? 160 வரைக்கும் போயிருப்போம். இப்போ ஸ்குவாடா கார்லாம் 160 வரைக்கும் போயிருக்கலாம். ஸோ வேறு நீங்கள் ஒரு 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போனவங்க இருக்கீங்களா? இங்கே 200 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிருக்கேன். இப்போ வாலிபரில் இல்லையா 200 போயிருக்கீங்களா? இருப்பாங்க. யார் போயிருப்பார்? போயிருக்கேன். அந்த ஒருத்தர் இல்லை, வில்ல ஒருத்தர் இருக்காருங்க. அப்படி ஓட்டுற நேரத்தில் நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். ஒரு 140க்கு மேலே நீங்கள் போகிறமே உங்கள் கண்ட்ரோலே இருக்காது வண்டி, ஒரு பறக்கிற மாதிரி தான் அப்படி ஃபீல் இருக்கும் பாருங்கள். ஸோ சில கார்களில் பார்த்தீங்கன்னா, பெரிய பெரிய காரில் ஒரு 200 வரைக்கும் போனால் கிரிப் நல்லாயிருக்கும், அதுக்கப்புறம் பறக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பூமியை பார்த்தீங்க அப்படின்னா தன்னைத்தானே 1200 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றுது. அதில் கொஞ்சம் ஸ்பீட் குறைஞ்சாலும் கொஞ்சம் ஸ்பீட் கூடினாலும் பூமி ஒன்று வெப்பமாக மாறிடுமா, அது ரொம்ப குளிராக மாறிடுமா, மனுஷன் அதில் உயிர் வாழ முடியாது. அவர் அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணதை, கிரியேஷனில் ஸ்டார்ட் பண்ண உண்டாக்கின சூரியன், அவர் கிரியேஷனில் உண்டாக்கின பூமி எல்லாம் அன்னைக்கு என்ன ஸ்பீடில் நடக்குதோ இன்னைக்கு அந்த ஸ்பீடில் நடந்துட்டு இருக்கு. சொல்லுங்க அல்லேலூயா. அவர் கட்டளையிட சொல்லப்பட்டு தேவ ஜனங்களை நல்லா கவனிங்க. மனுஷன் மட்டும் தான் குண்டக்க வேலை பார்க்கணும். ஏன்னா அவனுக்கு கொடுத்த சுதந்திரம் தான் பிரச்சனை. நீ நன்மையை தந்திருக்கலாம், அல்ல தீமையை தந்திருக்கலாம், ஆசீர்வாதத்தை தேர்ந்தெடுக்கலாம், சாபத்தை தேர்ந்தெடுத்துக்கலாம், அப்புறம் வந்து ஜீவனை தேர்ந்தெடுத்துக்கலாம், மனிதனை தேர்ந்தெடுக்கலாம். அவனை செலக்ட் பண்ண விட்டனாலாம் பிரச்சனை. இதை கத்தரே எல்லாத்தையும் சொல்லியிருந்தா இந்த மனு குலத்துக்கு பிரச்சனையே இருக்காது. கரங்களை தலை வச்சவங்க பார்ப்போம், சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஒரு பூமியை அப்படியே மனுஷன் குடியிருக்கிறதுக்காக இன்னைக்கு சந்திர மண்டலத்தில் அலுவலகத்தில் போய் ஆராய்ச்சி தான் பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் அங்கே போய் லேண்ட்லாம் பண்ண முடியல. எத்தனையோ பேர் விண்வெளி வீரர்களை போகிறாங்க, பல நாடு இருந்து பல முயற்சிகளை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் மனிதன் குடியிருப்புக்கு ஏற்றதாக இந்த பூமி உண்டாக்கப்பட்டிருக்கு. 3ல் 2 பகுதி தண்ணி தான் இருக்குது, ஒரு பகுதி அந்த ஒரு பகுதியில் நேர்த்தியாக வாழ கிருபை செஞ்சிருக்கிறார். ஒரு சின்ன அதிர்வு கூட இல்லாதபடிக்கு 120 கிலோமீட்டர் ஸ்பீட்னா இப்படி யோசித்து பாருங்கள் எப்படி இருக்கும். இப்படி சுற்றிக்கிட்டு இப்படி சுத்த அப்படிதான் இருக்கும். ஆனால் நீங்கள் நான் ஆராதிக்கிற ஆண்டவர் கரெக்டாக அந்த ஆர்பிட்டில் கரெக்டாக ஓட ஆண்டு உதவி செய்கிறார். இதில் இன்னும் பியூட்டி அப்படின்னா சூரியனும் சுற்றிக்கிட்டு இருக்கு. சூரியன் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்று தெரியுமா? 107,000 கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கு.
சூரியன் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடில் சுற்றிட்டு இருக்கு? 107,000. பக்கத்தில் சொல்லுங்க, 107,000. அடேங்கப்பா, அப்படி சொல்லுங்க பார்ப்போம். ஒரு சிறு மாற்றம் ஏற்பட்டால் பிரச்சனை தாங்க. ஆனா அவர் நிலை நிற்க செய்கிறவர். கொஞ்சம் விட்டார்னா சுனாமியா வந்துடுது, கொஞ்சம் விட்டா பூமி எதிர்ச்சியா வந்தது. அவர் கரெக்டா இயக்கி கொண்டிருக்கிறார். இந்த உலகத்தையே தண்ணீர்னால அழிக்க மாட்டேன்னு சொன்னவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவராயிருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நான் அதான் இன்னைக்கு எனக்கு பிரசங்கம் பண்றதுல பெரிய சந்தோஷம். இந்த நாட்கள்ல நீங்கள் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் ஒரு கற்பனையின் தெய்வம் அல்ல, மனுஷருடைய கற்பனை அல்ல, உங்க அனுபவம் அல்ல, உண்மையான தெய்வம். சொல்லுங்க அல்லேலூயா. நீ தாராளமா நம்ம சொல்லணும், எஸ் யார் உண்மையின் தெய்வம். இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ளவர், வான மண்டலத்தின் மேல், ஆவிக்குரிய மண்டலத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர். அவருக்கு முன்பதாக பிசாசுகள் நடுநடுங்கும், அவருக்கு முன்பதாக பிசாசுகள் விலகி ஓடும். பிசாசு சொல்லாதீங்க. அன்னைக்கு ஒரு ஊழியக்காரர் இல்லை குடும்பத்தில் மனைவி பிசாசா மாறிட்டாங்களாம். காரணம் எப்பயுமே அப்போ ஒரு ஊழியக்காரர் ஜோமனை விட்டாங்க, இவளுக்கு பிசாசு போராட்டார். ஊழியக்காரர் மனைவிக்கு பிசாசு போராட்டம். ஒரு ஊழியக்காரர் ஜோமன், இவளுக்கு பிசாசு பிடிச்சிருக்கு பாஸ்டர், அந்த பிசாசை விரட்டுங்கன்னு. உடனே அவர் கை வச்சு ஜோமனும் பொழுது அது சொல்லி ஜோமனும் பொழுது ஆண்டவர் அது சொல் வெளிப்படுத்தினேன். ஏன் சோத்திர இவருக்குள்ள வந்த விளையாட்டு வெளியே போ அது சோத்திர. நானா வந்தேன், இவர் தான் என எப்போ கூடும்போது பிசாசு தான் கூடுவார். இந்த மனைவியை ஊழியக்கார அம்மாவை எப்படி கூட்டிருக்காரு, பிசாசு அதை எடுத்து வை, பிசாசு போய் தூங்கு, பிசாசு துணித்தாய் அப்படின்னு இருக்காரு. அது உண்மையான பிசாசே மாறிட்டு அப்படின்னு வந்து இப்போதான் பயந்துருக்காரு. அதுதானே வீட்டில் பாருங்க, அது வரைக்கும் அடி வாங்கிட்டு இருப்பார். தண்ணியா போட்டு வந்தானே இன்னொன்னு வீட்டில் சப்த நாடி அந்த மாதிரி பாருங்க பிசாஸ் விரட்டி இருக்கார். அப்போ நீங்க நிறைய நேரத்தில் பிசாசெல்லாம் உள்ள வந்து உட்கார்ற காரணம் நம்ம தான். சில நேரங்களில் போராட்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்க காரணம் அவரா இருக்குமா இவரா இருக்குமா? ஒண்ணுமே இல்லை, நீங்க தான். கவலையே பிரச்சனை தான், அவிசுவாசமே பிரச்சனை தான். எதை பத்தி கவலைப்படாதீங்க, எல்லாம் கர்த்தர் பார்த்து கொடுக்குற ஆண்டவராயிரு, எல்லாம் இயக்குற ஆண்டவர். உங்க துவக்கம் எப்படி இருக்குன்னு அவர் தெரியும். நீங்க தாயின் கருவிலே தோன்றதுக்கு முன்னாலேயே உங்களை அறிந்த ஆண்டவர், உங்களை பேர் சொல்லி அழைத்த ஆண்டவர், உங்களை ரட்சித்த ஆண்டவர் நிச்சயமா உங்களை நடத்த வல்லவராய் இருக்கிறார். அவருடைய திட்டங்கள் சித்தங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும். எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே, எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரேன்னு சொல்லி பாட்டு பாடுறோமே. கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. அருமையான தேவ ஜனங்களே, இந்த உலகம் எல்லாமே தற்செயலாக உருவானதல்ல, எல்லாத்தையும் கர்த்தர் பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். எல்லாவற்றையும் நேர்த்திய பிளான் பண்ணி நேர்த்தியாக இயக்குகிற ஆண்டவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஸ்தோத்திரம். ஹல்லே. பாருங்க, சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது அது ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. சங்கீதம் 8:3 என்ன சொல்லப்பட்டு, உம்முடைய விரல்களின் கிரியைகளாகிய வானங்களையும் நீ ஸ்தாபித்த நட்சத்திரத்தின் சந்திரனையும் நான் பார்க்கும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, இந்த விரல்களின் கிரியாகிய வானம், ஸ்தோத்திரம். இந்த விண்வெளியின் தூரம் பார்த்தீங்க அப்படின்னா நம்முடைய கற்பனைக்கு எட்டாதது. ஒரு ஸ்தோத்திரம். ஒரு ஒளி ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் போகுமா. ஒரு ஒளி ஒரு செகண்டுக்கு எவ்வளவு தூரம் போகுமா? 3 லட்சம் கிலோமீட்டர் தூரத்துக்கு போகும். நல்லா கவனிங்க. ஒரு டார்ச் லைட் வச்சு ஒன்று அடிக்கிறீங்க வைங்களேன், அது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ, அந்த ஒளியோட பவர் என்ன, 3 லட்சம் வினாடி வரைக்கும் போகுமா. சாரி 3 லட்சம் கிலோமீட்டருக்கு தூரம் போகுமா. ஸ்தோத்திரம். ஆனாலும் இந்த மில்கி வேன்னு சொல்கிறாங்கல்ல, என்னது பால் மண்டலமா, பால்வெளி மண்டலத்தை கிராஸ் பண்ணுறதுக்கு 1000 ஆண்டுகள் ஆகுமா. அப்போ யோசித்து பாருங்க, இந்த ஸ்தோத்திரம் வானத்து எவ்வளோ தூரமாக இருக்குது பாருங்க. ஒரு ஒரு லைட்டு ஒரு வினாடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் தூரம் போகுது. அப்படி பார்க்கும் பொழுது இவர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்தோத்திரம் இந்த மில்கி வே அதை கிராஸ் பண்ணுறதுக்கு அந்த லைட்டுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகுமா?
1,00,000 ஆண்டுகளாகும். 1 ஆண்டுகளாகும். அவ்வளவு பாருங்க. அப்ப பாருங்க, அண்ட சராசரி உண்டாக்கின ஆண்டவர் எவ்வளோ பெரிய ஆண்டவர். ஏதோ நீங்க சுருக்கிக்கிட்டு வச்சிருக்கீங்க இல்ல, அவர் பெரிய ஆண்டவர். வானம் அவருடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. ஒரு பெரிய ஸ்தோத்திரம். பூமியை உண்டாக்கின ஆண்டவர், அது ஸ்தோத்திரம். நட்சத்திரங்கள் உண்டாக்கின, கோள்களை உண்டாக்கினவர், வான்வெளியை உண்டாக்கின. இதெல்லாம் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை அறிஞ்சுக்கிறீங்க. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும், நிலை நிற்கும். மாறி செஞ்சிட்டு இருக்கிற ஆண்டவர்ல மனுஷன் தான் மாறிக்கிட்டே இருப்பான். காலத்துக்கு ஒரு தடவை மாறிக்கிட்டே இருப்பான். பாருங்க, ஒரு பாஸ்டர் எபனேசர் சில மனிதர்கள் சில காலம் சில வேலை சில நாட்டு அப்படின்னு சொல்லி சிலனே சொல்வார். அவங்களுக்கு நமக்கு நல்லவங்களா இருப்பான், அப்புறம் மாறலாம். ஆனா நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உம்முடைய ஆண்டுகள் ஒழிவதில்லை. சொல்லுங்க அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தலைமுறை தலைமுறை தலைமுறையாக வேண்டும். அது ஸ்தோத்திரம். அவர் ஒரு ஜனத்துக்கு, ஒரு கூட்டத்தில் மத்தியில் வந்து பிறந்தார். நான் எப்படிப்பட்ட தேவன் என்பதை காட்டுவதற்காக பிறந்தார். இன்னைக்கு வரைக்கும் அந்த ஸ்தோத்திரம், அந்த கூட்டம் சின்ன கூட்டமாக இருந்தாலும் பெரும் சாதனை படைக்கிறதா இருக்கு. உங்க ஆண்டவர், அந்த ஆண்டவர் உங்க குடும்பத்துக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டா, உங்க சந்ததிக்குள்ள வந்து உட்கார்ந்துட்டா, அது ஸ்தோத்திரம். காலம் காலமாக அலுசோத்திரம் அலுசோத்திரம் உங்க குடும்பத்தை அலுசோத்திரம் ஆமென் கர்த்தர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பாரு. காலங்காலமாக உங்க குடும்பம் போற்றப்படுகிற குடும்பமாக கர்த்தர் மாற்ற வல்லவராய் இருக்கிறார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, ஆமென் ஸ்தோத்திரம். மாறி வரும் அல்லது மணல் போன்ற இந்த உலகத்திலே நிலையான கண்மலை தன்மை கொண்டது கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. இந்த உலகமானது அதிர்ஷ்டத்தினாலேயோ ஒரு குருட்டு சக்தியினாலேயோ நிலை நிற்கவில்லை. கிறிஸ்து சிருஷ்டிப்பின் போது கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையின்படியே நிலை நிற்கொண்டிருக்கிறது. சிருஷ்டிப்பின் போது கொடுக்கப்பட்ட அந்த கட்டளையின்படியே அது இயங்கிக் கொண்டிருக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது. தேவஜனங்களே, அவருடைய வார்த்தை நிலை நிற்கும். வானமும் பூமி ஒழிந்து போனாலும் என் வார்த்தைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கரங்களை வைத்து அழைச்சுங்க பார்ப்போம். எனவே அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். He will start and he will stop. He will start great things, new things, the things which are beneficial to you. உங்களுக்கு பிரயோஜனமானதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவார், ஸ்டாப் பண்ணுவார். உங்களுக்கு பிரயோஜனம் இல்லாத, உங்கள் வாழ்க்கையை கெடுக்கிற, உங்கள் மேன்மையை கெடுக்கிற, உங்கள் நன்மையை கெடுக்கிற எல்லாவற்றையும் கத்த நிறுத்துகிற ஆண்டவராயிருக்கிறார். கரங்களை வைத்து வர அழைச்சுங்க பார்ப்போம். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, சத்துங்க அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிடும். உங்கள் தொழிலில் கர்த்தர் புதிய ஆசீர்வாதங்களை துவங்குவாராக. அவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். அதான் பாடணும், என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை ஒருபோதும் ஒருபோதும். சிங்க குட்டிகள் தாழ்ச்சினதை பட்டினாயிருக்கு கர்த்தரை தேடுவர்களுக்கோ ஒரு நன்மையும் ஒரு நன்மையும் ஒரு நன்மையும். அப்படி வரலாற்றின் ஆண்டவர் ஆராது, இயற்கையின் மேல் அதிகாரம் உள்ள ஆண்டவர் ஆராதிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய மண்டலின் மேல் அதிகாரம் உள்ள ஆண்டவர், வரலாற்றின் மேல் அதிகாரம் உள்ள ஆண்டவர், தனி மனிதர் மேல் அதிகாரம் உள்ள ஆண்டவர். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசு உங்களை சந்திப்பாராக. இயேசு உங்கள் குடும்பத்திலே அவருக்கு அந்நியமாயிருக்கிறவர்களை சந்திப்பாராக. உங்கள் ஜிபங்கள் ஒரு நாள் வீண் போகாது. நம்ம வர டோட்டலாக சார்ந்து நிற்போம். நீங்கள் வாங்கப்பா, என் வாழ்க்கை நடுவில் உங்கள் வெளிச்சம் வரட்டாம்ப்பா, உங்கள் வார்த்தை வெளிப்படட்டாம்ப்பா. ராம் முழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றும் ஆகப்படலை. ஆனால் உங்கள் வார்த்தையின்படி நாங்கள் வலைகளை போடும் பொழுது வலைகள் கிழியத்தக்கதாக, படகுகள் அமிழத்தக்கதாக தரலான ஆசீர்வாதங்களை தருகிற ஆண்டவர் தேவன் நீர் அல்லவா. எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே கரங்களை உயர்த்தி அலிஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு கோடி நன்றிகளை செலுத்துங்க பாப்பா. ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்ட தயவுக்காக ஆண்டவருக்கு கோடி நன்றிகளை செலுத்துங்க. ஹல்லேலூயா. அவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் வார்த்தை உள்ளவர், அல்ல வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவர் வார்த்தையில் உண்மை உள்ள ஆண்டவர். சொல்லுங்க அல்லேலூயா. அவருடைய வார்த்தையில் உண்மை உள்ளவர், அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். இயேசு வல்லவர், நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மை உள்ளவர். நன்றியால் துதிப்பாடு,
நன்றியால் துதிப்பாடு, நன்றியால் துதிப்பாடு, உள்ளத்தால் என்று பா. நல்லவர் நல்லவர் வல்லவர், ஆமென். வல்லவர் நல்லவர் போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, உன் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, கேரித்தாற்று நீர் வற்றினாலும், ஆமென். கேரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், கேரித்தாற்று நீர் வற்றினாலும், தேசம் பஞ்சத்தில் வாடினாலும், பானையில் மால் என்னை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு உண்டு. சொல்லுமா, பானையில் மா என்னை குறைந்திட்டாலும் காக்கும் தேவன் நமக்கு. சேர்ந்து சேர்ந்து சொல்வோம், கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. கர்த்தர் உண்டு, வார்த்தை உண்டு, தூதன் உண்டு, அவர் அற்புதம் உண்டு. இல்லாதது என்ற நிலை வந்தாலும் இருக்கிறதை போல் அழைக்கிற ஆண்டவர். முடியாது என்று நினைக்கிற நேரம் கர்த்தர் கரம் முன்னில் தோன்றிடுமே. எல்லாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? கிருபை நல்ல பிதாவை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த அருமையான நாளில் நாங்கள் எல்லாம் ஒன்று கூடி உம்மை துதிக்க, ஸ்தோத்திரிக்க, மகிமைப்படுத்த நீ தந்த பெரிய கிருபைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நீ சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும், நீர் ஸ்டார்ட் பண்றவர், நீர் முடிவுண்டாக்குகிறவர். அது மரணத்துக்கு முடிவுண்டாக்கினீர், அது ஸ்தோத்திரம், நரகத்துக்கு முடிவுண்டாக்கினீர், ஆவிக்குரிய மரணத்துக்கு முடிவுண்டாக்கினீர். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான்னு சொன்னீங்க. நீங்களே வழி, நீங்களே சத்தியம், நீங்களே ஜீவன். இப்படிப்பட்ட ஒரு உண்மையான தெய்வத்தை நாங்கள் பின்பற்றத்தக்கதான கிருபை தந்திரதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் நீ சொல்லாகும், நீ கட்டினும் உம்முடைய வார்த்தை சிறப்பானது, ஏனென்றால் அது அதிகாரம் மிக்கிறது. உம்முடைய வார்த்தை சிறப்பானது, ஏனென்றால் அது தீவிரமாய் நிறைவேறக்கூடியது. உம்முடைய வார்த்தை சிறப்பு மிக்கது, ஏனென்றால் அது நிலை நிற்கக்கூடியதாக இருக்கிறது. எந்த காற்று, எந்த மழை வந்தாலும் அது ஸ்தோத்திர மாலை கற்பாறையின் மேல் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பாக சொல்வேன்னு சொல்லியிருக்கீங்களாப்பா. ஆண்டவரே, அப்படி எங்கள் வாழ்க்கையை உறுதியாய் மாட்டுகிறது. கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதுவும் நம்மை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன் சொல்ல வைக்கிறது உடைய வார்த்தை. இந்த வார்த்தை உடைய வாழ்க்கையில் கிரீஸ், உடைய பிள்ளைகள் குடும்பங்களில் இருக்கிறது, என் வாழ்க்கையில் இருக்கிறது, இந்த சீவனை சபைக்குள்ள கிரீஸ். இந்த சத்தத்தை கேட்கிற ஆளு ஸ்தோத்திரம், ஆமென். நெட் மூலமாக கேட்கலாம், டிவி மூலமாக கேட்கலாம். அவர்களுக்கு நிறைவேறுவதாக, அற்புதம் நடப்பதாக. வார்த்தை அனுப்பி குணமாக்குவீராக, வார்த்தை அனுப்பி ஜெயத்தை தருவீராக, வார்த்தை அனுப்பி போராட்டங்களுக்கு முற்றுப்புள்ளி தருவீராக, வார்த்தை அனுப்பி பரிசுத்தப்படுத்துவீராக. எல்லாரும் கைவிடப்பட்டிருக்கலாம், எல்லாரால் ஒதுக்கப்பட்டிருக்கலாம், இனிமே முடியாதுங்கிற நிலை இருக்கலாம். நீர் எல்லாவற்றையும் மாட்டுகிறான். நீர் கூட வழி நடத்தும்படியாக இந்த மாதம் முழுமுடைய ஆசீர்வாதத்தின் கரமும் செய்கிற வேலைகள், தொழில்கள், ஊழியர்கள், படிப்பு எல்லாம் முயற்சி ஆசீர்வதி. ஆண்டவர் நன்மையும் கிருபையும் தொடரட்டும், பாக்கிய நன்மையும் உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தை என் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினது என்ற சாட்சிகளை சொல்ல கிருபை தாங்க. இந்த வசனத்தை எப்பயும் மனசுல வச்சு நாங்கள் அற வச்சு ஜெபிக்க நீர் கிருபை தாரும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன்ல நல்ல பிதாவே, ஆமென். ஆம் தேவ ஜனங்களே, சங்கீதத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தின் அடிப்படையாக இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தை கேட்க ஆண்டவர் தந்த கிருபை கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். குழப்பமான சூழ்நிலையிலே ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் தாராளமாய் நம்பலாம் என்று சொல்லி இன்று கட்டிக்கொண்டிருக்கீங்க. அவருடைய வார்த்தையானது நம்பிக்கைக்குரியது, ஏனென்றால் அது அதிகாரமிக்கது. அவருடைய வார்த்தையானது நம்பிக்கைக்குரியது, அது தீவிரமாய் காரியத்தை நிறைவேற்றும். ஆண்டவருடைய வார்த்தையானது நம்பிக்கைக்குரியது, அது நிலை நிற்கும். அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவாராக. ஒரு வார்த்தையை சொன்னால் போதும், கர்த்தர் நிச்சயம் உதவி செய்வாராக. தொடர்ந்து நீங்கள் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க முடியும்.
என்னுடைய யூடியூப் சேனல் ஜைன் ஏஜ் சர்ச் திருநெல்வேலி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆளுங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு உதவி செய்யறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். அதிலே ப்ரோக்ராம், அது ஆராதனைகள், ஜபங்கள், பைபிள் ஸ்டடிஸ் இருக்கு. நீங்கள் பார்த்து கேட்டு ஆசீர்வதிக்கப்பட அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு யூடியூப் சேனலில் சிறுவர்களுக்கான அதில் பிளஸ் சர்வீஸ் இருக்கு. நிச்சயமாக சிறு பிள்ளைகளுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். சும்மா வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு அதை போட்டு காட்டுங்க. கர்த்தர் மகிமையான காட்சி செய்வார். தொடர்ந்து உங்கள் ஜப குறிப்புகளை எனக்கு அனுப்பி வையுங்கள். அது மாத்திரமல்ல, உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு அனுப்பி வைங்க. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறது காத்திருக்கோம். கர்த்தர் இந்த புதிய வாரத்திலும் புதிய மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் தருவாராக. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே நம்முடைய பலன். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.